மாற்றிவிட்டார் என்பது அல்ல. நண்பர்களே, அதிமுகவில் இருக்கிற 140 சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எல்லோரும் அமைச்சராகித்தான் இறங்குவோம் என்று அவர்கள் முடிவோடு இருக்கிறார்கள். அது ஒன்றும் வியப்பில்லை. 6 நாளைக்கு ஒரு அமைச்சர் என்று மாற்றினால் 140 பேர் அமைச்சராகி விடலாம். அதை ஜனநாயகம் என்று வேறு சிலர் எழுதுகிறார்கள். ஜனநாயகம் அல்ல, நிர்வாகத்தை கெடுப்பதற்கு இதை காட்டிலும் சிறந்த வழி வேறொன்றும் இருக்க முடியாது. நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு கடையிலே அமர்ந்திருக்கிறவர் கூட 10 நாளைக்கு ஒருவர் என்று மாற்றி மாற்றி அமர்ந்தால் இந்த கடை பற்றி அவருக்கு என்ன புரியும்? ஒரு கடையில் அமர்வதற்கு, ஒரு அலுவலகத்திலே வேலை பார்ப்பதற்கு கூட தொடர்ச்சியான அனுபவம் தேவைப்படுகிறது. ஆனால் அம்மையாரினுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருப்பதற்கு எந்த தொடர்ச்சியும் தேவைப்படவில்லை என்கிற நிலையிலே இருக்கிற அமைச்சர்களை பார்த்து தினமணி எழுதுகிறது. இவர்கள் சொல்லித்தான் இந்த அமைச்சர்கள் எல்லாம் யார் என்று தினமணி எழுதுகிறது. 70 கோடி பகைவர்களை விட இவர்கள் மோசமானவர்களா? 70 கோடி உரும் என்று வள்ளுவன் உட்பகை பற்றி சொன்ன அந்த செய்தியை இந்த அமைச்சர்களுக்கு கொண்டு வந்து பொருத்தி பார்த்தீர்களா? நீங்கள் வைத்திருக்கிற, உங்கள் உடன் வைத்திருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் மிகப்பெரிய மோசமானவர்கள். 70 கோடி பகைவர்களுக்கு சமம். தினமணிக்கு என்ன, அம்மையார் மீது அப்படி ஒரு பற்றுதல், அமைச்சர்கள் மீது அவ்வளவு கோபம் என்றால் வேறொன்றும் இல்லை. அமைச்சர்கள் யாருக்கும் பூணூல் இல்லை என்பதுதான். அமைச்சர்கள் என்னதான் அவர்கள் அந்த நிலையிலே அங்கே இருந்தாலும் அமைச்சர்கள் அறியாமல் அங்கே இருக்கிற நம்ம அவள் தான். அவள் யாரும் இல்லை. அவள் ஒரே ஒருவர் கும்பகோணத்திலே நின்றார், அவர் தோற்று போனார். ஆகையினாலே இருக்கிற அமைச்சர்களின் மீது தினமணி பாய்ந்து குதறி கிழித்து அந்த தலையங்கத்தை எழுதி முடித்திருக்கிறது. அந்த தலையங்கம் எப்படி முடிக்கிறது தெரியுமா? அதுதான் மிக முக்கியமான. அந்த தலையங்கம் இறுதியாக என்ன சொல்லி அதை நிறைவு செய்கிறது என்றால், அம்மா அவர்கள் விலை உயர்வுக்கு, கட்டண உயர்வுக்கு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு சொல்லையும் அப்படியே நாங்கள் வழிமொழிகிறோம். வைத்தியநாத ஐயர் வழிமொழியாமல் வேறு யார் வழிமொழிய போகிறார்கள்? அவர் சொல்லுகிறார், கட்டண உயர்வுக்கு சொல்லி இருக்கிற அனைத்தையும் அப்படியே நாங்கள் வழிமொழிகிறோம். அம்மா, நீங்கள் எவ்வளவு சுமையை வேண்டுமானாலும் ஏற்றி வையுங்கள், மக்கள் தாங்குவார்கள். எவ்வளவு பாரத்தை வேண்டுமானாலும் ஏற்றுங்கள், தாங்குவார்கள். ஆனால் அதற்காக பாறாங்கல்லை போடலாமா? இதுதான் தினமணியுடைய தலையங்கம். என்ன சொல்ல வருகிறார்கள்? மக்கள் மீது கல்லை போடுங்கள், பாறாங்கல்லை போடாதீர்கள். எவ்வளவு பெரிய கருணை பாருங்கள். ஆதிமாறன் மீது ஒரு கல்லை எடுத்து போடுங்கள், தப்பு இல்லை. ஆனால் பாறாங்கல்லை போட்டு விடாதீர்கள். என்ன காரணம் என்றால், அவர் உயிரோடு இருந்தால் தானே இந்த மக்கள் அடுத்த தேர்தலிலும் இரட்டை இலைக்கு வாக்களிப்பார். குற்றுயிரும் கொலையுயிருமாக எழுந்து வந்தாவது இரட்டை இலைக்கு வாக்களித்து விட மாட்டார்களா தமிழர்கள்? எனவே காயப்படுத்துங்கள், அதிலே ஒன்றும் பிழை இல்லை. கல்லை போடுங்கள், பாரத்தை ஏற்றி வையுங்கள், சுமப்பார்கள். அந்த அம்மா என்ன சொல்கிறார் என்றால், தாங்க முடியாமல் சுமக்க முடியாமல் பாரம் சுமப்பது போல 2 நாட்களாய் கவலைப்படுகிறார். நான் கூறுகிறேன், வேண்டாம், நீங்கள் இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வேண்டாம். மிக கடினமாக இருந்தால் விட்டு விட்டு போய்விடுங்கள். எந்த சுமையும் இல்லாமல் அதை ஏற்பதற்கு எங்கள் தலைவர் இருக்கிறார். அந்த ஆட்சியை எளிமையாக நடத்தி செல்வது எப்படி என்கிற பொருளாதார திட்டங்களை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் மட்டுமல்ல, இங்கே முதலமைச்சர் கனவோடு 30 பேருக்கு மேல் அலைந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் அரசியலுக்கு வந்தவுடனேயே வேறு எந்த பதவியும் இல்லை, முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று நேற்றைக்கு வரைக்கும் திரைப்படத்திலே நடித்துக் கொண்டிருந்து விட்டு இனிமேல் அங்கே வாய்ப்பில்லை என்றால் அடுத்து கோட்டையிலே முதலமைச்சர் ஆகிவிடலாமா என்று பார்க்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட பலரும் இருக்கிற ஒரு நாட்டில் இந்த அம்மையார் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பதாக சொல்லுகிறார். தினமணி சொல்லுகிறது, பாரத்தை இந்த மக்கள் மீது இறக்கி வையுங்கள். இந்த மக்கள் எதற்கு இருக்கிறான்? சுமப்பதற்கு தான் இருக்கிறான், இறக்கி வையுங்கள் என்று அந்த அம்மையாருக்கு ஆறுதலை சொல்லி இருக்கிறது. இது தினமணியினுடைய தலையங்கம். அந்த தலையங்கத்தினுடைய இடையிலே தினமணி சொல்லுகிறது, ஒரு ஆட்சி என்பது விலையை கூட்டாமல் நடத்த முடியாது. நாங்கள் மறுக்கவில்லை, விலைவாசி இயல்பாக கூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இயல்பாக கூடுவது என்பது வேறு, ஒரே நேரத்திலே நீங்கள் சொல்லுவது போல பாறாங்கல்லை தூக்கி போடுவது வேறு. திமுக கழகத்துடைய ஆட்சியிலே பேருந்து கட்டணம் கூடியிருக்கிறதா, பால் விலை கூடியிருக்கிறதா என்று கேட்டால் பால் விலை கூடியிருக்கிறது, உண்மைதான். பேருந்து கட்டணம் 5 ஆண்டுகளில் ஒரு முறை கூட ஒரு காசு கூட கூட்டப்படவில்லை. அதை தினமணி கண்டிக்கிறது. அதைத்தான் நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். அதை தினமணி கண்டிக்கிறது. டீசல் விலை கூடிய போதெல்லாம் இந்த கருணாநிதி இந்த பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் இருந்ததால் அல்லவா அம்மாவுக்கு கெட்ட பெயர் வருகிறது. இது எப்படி இருக்கிறது? நம்முடைய வீடுகளிலேயே நமக்கு ஒரு அனுபவம் இருக்கு. நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்திலே சேர்ப்போம். மூத்தவன் ரொம்ப நல்ல பையனாக இருப்பான், ஆசிரியரிடத்திலே எல்லாம் நல்ல பெயர் வாங்கி கொண்டு வருவான். அடுத்தவன் கொஞ்சம் அதிகமாய் சுட்டித்தனம் செய்கிற பிள்ளையாய் இருப்பான்.
இவன் போய் சுட்டித்தனம் செய்கிற போது ஆசிரியர்கள் எல்லாம் என்ன சொல்லி திட்டுவார்கள் என்றால், உன் அண்ணன் எவ்வளவு நல்லவன், அவன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கிறீன்னு சொல்லுவான். இந்த சின்ன பையன் வீட்டுக்கு வந்து சொல்லுவான், இந்த மூத்தவன் இருக்கிறானே அவனானதாயா எனக்கு அத்தனை கெட்ட பேர், இவனும் சேர்ந்து அயோக்கியத்தனம் பண்ணிருந்தா எனக்கு பிரச்சனை வருமான்னு கேட்பான். ஏறத்தாழ தினமணி எழுதுகிறது, டீசல் விலை கூடுகிற போதெல்லாம் பேருந்து கட்டணத்தை கருணாநிதி ஏற்றி இருந்தார், அம்மாவுக்கு இந்த சிரமம் வந்திருக்காதே என்று வைத்தியநாதையர் வருத்தப்பட்டு இவர் வேறு பாரம் சுமக்கிறார். அந்த அம்மா சுமக்கிற பாரம் போதாது என்று வைத்தியநாதருக்கும் அந்த வருத்தத்தை எப்படியோ வெளிப்படுத்துகிறார். எதை நாம் கவனிக்க வேண்டும் என்றால், பேருந்து கட்டணத்தை உயர்த்தி, பால் விலையை உயர்த்தி, விலைவாசி ஏற்றி மக்களை தண்டித்து மக்களிடமிருந்து வரியை பெற்று ஆட்சி நடத்துவது ஒரு நாடும் நல்ல ஆட்சி ஆகாது. அவற்றையெல்லாம் தன் தோளில் சுமந்து அவற்றுக்கான புதிய திட்டங்களை உருவாக்கி வரி போடாமல் கட்டணம் உயர்த்தாமல் ஆளுகிற ஆட்சி கலைஞருக்கு கை வந்த கலையாக இருந்தது. அதனாலே அவரால் 5 ஆண்டு காலம் பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் ஆள முடிந்தது. ஆவின் பால் விலையை கூட்டுகிற போது கூட எப்படி கூட்டினார்? நான் சொல்லுகிற புள்ளி விவரங்கள், அந்த செய்திகள், தேதிகள் இவையெல்லாம் சரிதானா என்று என் பெருமக்களே, தமிழ் மக்களே, நீங்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்கிறேன். யாராக இருந்தாலும் இந்த மேடையில் எந்த மேடையில வந்து பேசிவிட்டு போகிற எல்லா செய்திகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். யார் சொன்னாலும் அது சரிதானா என்று சரிபாருங்கள். நான் இப்படி சொல்லுவதற்கு காரணம், இதுதான் பெரியாரின் பிள்ளைகளாகிய நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற பாட். தந்தை பெரியார் அவர்கள் தன் காலம் முழுவதும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசியதற்கு பிறகும் கூட நான் சொன்னவைகளிலே சரியானவைகளை ஏற்றுக்கொண்டு மற்றவைகளை தள்ளிவிடுங்கள் என்று சொல்லுகிற தைரியம் இந்த உலகத்தில் புத்தனுக்கு பிறகு ஐயா பெரியார் அவர்களுக்கு தான் வந்தது. ஆகையினாலே அந்த அடிப்படையில சொல்லுகிறேன். நான் அந்த புள்ளி விவரங்களை சொல்லுகிறேன். கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்ற போது ஆவின் பால் விலை 15 ரூபாய் 75 காசாக இருந்தது ஒரு லிட்டருக்கு. 2006 2007 ஆண்டு ஒரே ஒரு ரூபாயை அன்றைக்கு கூட்டினார்கள். ஒரு லிட்டர் 16 ரூபாய் 75 காசு. 2008 ஆண்டு பால் விலை உயர்வு இல்லை. 2009 ஆண்டில் மேலும் ஒரு ரூபாய் கூட்டப்பட்டு 17 ரூபாய் 75 காசாக உயர்த்தப்பட்டது. அன்றைக்கு அமைச்சராக இருந்த அருமை நண்பர் மதிவாணன் அவர்களை நான் இயல்பாக இப்படி ஒரு கூட்டத்திலே சந்தித்த போது கேட்டேன், இந்த 1 ரூபாய் விலை ஏற்றத்தை தவிர்க்க முடியவில்லையா என்று கேட்டேன். அவர் சொன்னால், தவிர்ப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தோம், முடியவில்லை. ஆனாலும் மற்றவைகளை நாங்கள் சுமந்து கொண்டு ஒரே 1 ரூபாயை ஐயா அவர்களுடைய அனுமதியோடு உயர்த்தி இருக்கிறேன் என்று சொன்னார். எனவே 1 ரூபாய் உயர்த்துவதற்கு பல முறை சிந்தித்து முதலமைச்சர் அவர்களிடத்திலே போய் பேசி 16 என்பதை 17 ரூபாய் 75 காசாக 2009 திமுக ஆட்சியிலே உயர்த்தினார்கள். அதற்கு பிறகு 2010 2011 எந்த விலை உயர்வும் இல்லை. ஆனால் இந்த அம்மையாரும் கூட நான் என்ன சொல்லுகிறேன், 2 ஆண்டுகள் ஆயிற்று, நீங்கள் இன்னும் 1 ரூபாய் கூட்டுங்கள். வேண்டாம், இன்னும் 2 ரூபாய் 25 காசுகளை கூட்டி 20 ரூபாய் என்று சொன்னால் கூட மக்கள் ஏற்பார்கள். ஒரே அடியாக 6 ரூபாயை உயர்த்தி இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பால் விலையை உயர்த்துகிறீர்கள் அல்ல, மக்கள் பால் உங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை என்பதை வெளிக்காட்டுகிறீர்கள் என்றுதான் பொருள். 6 ரூபாயை கூட்டி இருக்கிற இந்த நிலைக்கு என்ன பெயர், இது எப்படிப்பட்டது என்று பொருளாதார துறை சார்ந்த நண்பர்களிடத்திலே கேட்ட போது ஐயா நாகநாதன் போன்றவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், பொருளாதாரத்திலே இந்த விலை உயர்வு, அந்த கட்டண உயர்வு என்பது அரசிலே இருக்கு. அதை ஆங்கிலத்திலே ஸ்டெப் பை ஸ்டெப் ஹைக், அதாவது படிப்படியான உயர்வு என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இது என்ன என்று கேட்டேன், இது ஹை ஜம்ப் ஹைக் என்று சொன்னார். இது படிப்படியாகவெல்லாம் இல்லை, இங்கே இருந்து அங்கே தாவி அந்த பக்கத்திலே போய் விடுகிற நிலை, மிகப்பெரிய விலைவாசி ஏற்றத்தை இன்றைக்கு நாடு கண்டிருக்கிறது. சரி, இன்னொரு செய்தியை பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட விலைவாசி ஏற்றத்தை எல்லாம் அம்மையார் அவர்கள் எப்படி தெரிவித்தார்கள், எப்போது தெரிவித்தார்கள், அதை இந்து பத்திரிகை எழுதுகிறது. இந்த அம்மையார் இந்த விலைவாசி உயர்வை பொதுவாக நீங்கள் அறிவீர்கள், மக்கள் அறியாத செய்தி இல்லை. ஒரு அரசினுடைய அறிவிப்பு வெளிவருகிறது என்று சொன்னால் அமைச்சரவை கூட்டம் முடிந்ததற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த அறிவிப்பை அவர்கள் வெளியிடுவார்கள், அல்லது அரசு தொலைக்காட்சியிலே வெளியிடுவார்கள். ஆனால் இந்த அம்மையார் எப்படி அறிவித்தார், எதன் மூலம் வெளியிட்டார்? அமைச்சரவை கூட்டம் முடிந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, அரசு தொலைக்காட்சிக்கு பேட்டியிலே எதுவும் சொல்லவில்லை. நேரடியாக தன்னுடைய சொந்த தொலைக்காட்சி ஜெயா தொலைக்காட்சியிலே போய் 3:30 மணிக்கு இப்படியெல்லாம் விலை உயர்வு வந்திருக்கிறது என்று அறிவித்து விட்டு இந்து பத்திரிகையை எழுதுகிறது, after a few minutes the transcript was released to all other media என்று எழுதுகிறது.
அதற்கு பிறகு சில நிமிடங்களில் எல்லா பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்தி அனுப்பப்பட்டது. எதற்கு பிறகு? ஜெயா தொலைக்காட்சியிலே அந்த அம்மையார் பேசியதற்கு பிறகு அறிவிக்கப்படுகிறது. ஜெயா தொலைக்காட்சி என்ன அரசு தொலைக்காட்சியா? ஜெயா தொலைக்காட்சி தான் உங்களுடைய அரசின் முடிவுகளை எல்லாம் வெளிப்படுத்துகிற கருவியா? இதை கண்டிக்க வேண்டாமா பத்திரிகைகள்? என்ன எழுதுகிறது இந்து பத்திரிகை என்பதை சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த வரிகளை அப்படியே நான் நினைவுபடுத்தி சொல்லுகிறேன். இந்து பத்திரிகை எழுதுகிறது, the manner in which the announcement was made was itself a novelty என்று எழுதுகிறது. ஒரு மிகப்பெரிய புதுமையை அம்மையார் செய்து விட்டார் என்று இந்து பத்திரிகை எழுதுகிறது. அதாவது the manner in which the announcement was made, எப்படி அந்த அறிவிப்பு வெளியாயிற்று என்கிற அந்த வரியே மிகப்பெரிய புதுமை, நாவல்டி என்று எழுதுகிறது. என்ன எழுதியிருக்க வேண்டும்? க்ரூயல்டி என்று எழுதியிருக்க வேண்டும். இது கொடூரத்தின் வெளிப்பாடு என்று எழுத வேண்டிய இந்து பத்திரிகை இதனை புதுமை என்று எழுதுகிறது. இந்த புதுமையை ஜெயலலிதா செய்திருக்கிறார். இந்த புதுமையை சிபிஎம் கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் டி கே ரங்கராஜன் அவர்கள் கூட இந்து பத்திரிகையிலே கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அவரும் கூட என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், விலைவாசி உயர்த்தியது கூட குற்றம் இல்லை, அதை இப்படியா அறிவிப்பது என்று அவர் வருத்தப்படுகிறார். நாம் எல்லாவற்றுக்கும் சேர்த்து வருத்தப்படுகிறோம். அறிவித்த செய்தி பிழையானது, அறிவித்த முறை பிழையானது, அறிவித்திருக்கிற முதலமைச்சரினுடைய ஆட்சியே பிழையானது என்கிற இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த செய்திகளை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு நேர்ந்திருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இந்த உள்ளாட்சி தேர்தலில் சட்டென்று ஒரு விடை சொன்னார். எப்போதும் படிச்சென்று விடை சொல்வதில் அவரை விட தேர்ந்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் நாம் யாரையும் பார்க்கவில்லை. அவரிடத்தில் கேட்டார்கள், உள்ளாட்சி தேர்தலில் பல வாக்குச்சாவடிகளிலே புகைப்பட கருவிகள் சரியாக இயங்கவில்லையே என்று கேட்டார்கள். உடனே அவர் சொன்னார், ஆட்சியே சரியாக இயங்கவில்லை, புகைப்பட கருவி இயங்காததானா பெரிய காரியம் என்று கேட்டார். எனவே ஆட்சியே சரியாக இயங்கவில்லை, முறையாக இயங்கவில்லை, முறைப்படி நீங்கள் அந்த அறிவிப்பை கூட வெளிப்படுத்தவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்து பத்திரிகை எப்படி பார்க்கிறது? இதை ஒரு பெரிய புதுமை என்கிறது. மரபு மீறலை, அதனுடைய நெறி மீறலை, இது மீறல் பிழை என்று சொல்லாமல் புதுமை, நாவல்டி என்று இந்து பத்திரிகை பாராட்டுகிறது. நாம் அந்த இந்து பத்திரிகைக்கு ஒரு செய்தியை எடுத்துக் கொடுக்கலாம். இது கூட புதுமை அல்ல, இதுவும் ராஜாஜி இடத்திலே இருந்து நம்மையார் கற்றுக்கொண்டதுதான். பழைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் ராஜாஜி அவர்கள் அறிவிப்புகளை எல்லாம், அரசு அறிவிப்புகளை முறைப்படி பத்திரிகையாளர்களை அழைத்து சொன்னதில்லை. 1937 கவர்னர் ஜெனரலாக அவர் இருந்தபோது இந்த நாட்டில் அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து 125 பள்ளிக்கூடங்களில் இந்தி கட்டாய பாடம் ஆக்கப்படும் என்பதை அமைச்சரவையின் முடிவாக அல்லது அன்றைக்கு வானொலியின் வெளியீட்பாடாக அவர் சொல்லவில்லை. எங்கே போய் சொன்னார்? மயிலாப்பூரில் இருக்கிற ராமகிருஷ்ண மடத்திலே பேசுகிற போதுதான் ராஜாஜி அதை முதலாக சொன்னார். அதே போல குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி அவர்கள் எப்படி அறிவித்தார்? எங்கே அறிவித்தார்? சட்டமன்றத்திலே இல்லை, அமைச்சரவை கூட்டத்திலே இல்லை. எங்கே அறிவிக்கிறார் என்றால், அவர் பதவியேற்று ஒரு 20 நாட்களில் அந்த 53வது ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி திருவான்மியூரிலே ஒரு சலவை தொழிலாளிகளின் மாநாடு நடைபெறுகிறது. அந்த சலவை தொழிலாளிகளின் மாநாட்டில் பேசுகிற நேரத்தில் ராஜாஜி கேட்கிறார், நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, நீங்கள் எல்லோரும் படிக்க வந்து விட்டால் பிறகு யார் துணி துவைப்பார்? கேட்ட கேள்வி யாரை போய் கேட்கிறார்? சலவை தொழிலாளிகளை போய் கேட்கிறார். அவர்கள் விடை சொல்லி இருக்க வேண்டும். யார் இனிமேல் துணிகளை துவைப்பார்கள் என்றால், உங்கள் வீட்டு பிள்ளைகளை கொஞ்ச நாளைக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். படிப்பதற்கு நீங்கள், துணி துவைப்பதற்கு நாங்களா என்று கேட்கிற விழிப்புணர்ச்சி அன்றைக்கு எழவில்லை. எனவே சலவை தொழிலாளிகளிடத்திலேயே போய் கேட்கிறார். அதுவும் பழையது. எவ்வளவு பழையது தெரியுமா? திலகர் காலத்து பழையது. திலகர் அங்கே இருக்கிற வணிக பெருமக்களை பார்த்து கேட்டார், நீங்கள் எல்லாம் தராசையும் எடைக்கல்லையும் விட்டுவிட்டு சட்டமன்றத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். இது திலகரினுடைய உரையிலே இருக்கிறது. வணிகர்களை பார்த்து, நீங்கள் தராசையும் எடைக்கல்லையும் விட்டுவிட்டு சட்டமன்றத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பாதீர்கள், சட்டமன்றத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். ராஜாஜி சொன்னார், கல்வி கூடத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம், நீங்கள் வெறும் சலவை தொழிலாளர்களாக மட்டும் இருங்கள் என்று. எனவே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரப்போகிறேன். பாதி நேரம் படித்தால் போதும், மீதி நேரம் அவனவன் அப்பன் தொழிலை பார்க்க வேண்டும். இன்றைக்கு அதையும் கூட எப்படி பிரித்து எழுதுகிறார்கள் என்றால், ராஜாஜி தொழில் கல்வியை முன்மொழிந்தார், அதை இவர்கள் குலக்கல்வி என்று பிரித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். நான் அழுத்தமாய் சொல்லுகிறேன், யார் வேண்டுமானாலும் எந்த தொழிலை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்றால் அது தொழில் கல்வி. அவனவன் அப்பன் தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது குலக்கல்வி. ராஜாஜி கொண்டு வந்தது குலக்கல்வி தானே தவிர தொழில் கல்வி அல்ல.
அந்த குலக்கல்வியை அன்றைக்கு தந்தை பெரியார் இருந்தார். அவர் அதை நாடு முழுவதும் எதிர்த்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நாடு முழுவதும் அதை எதிர்த்தது. நம்முடைய ஐயா மாப்போசி போன்றவர்கள் அன்றைக்கு அதை ஆதரித்தார்கள். சில செய்திகளை, வரலாற்று செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். குலக்கல்வி திட்டத்தை, கட்டாய இந்தி பாடத்தை ஊர் ஊராக போய் ஆதரித்த மாப்போசிகள் அன்றைக்கும் இருந்தார்கள். இன்றைக்கும் சில சீமான்கள் இருக்கவே செய்கிறார்கள். இன்றைக்கு காலையிலே தினத்தந்தியிலே நாம் தமிழர் இயக்கத்தின் சார்பிலே ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த விலைவாசி உயர்வுக்கெல்லாம் மத்திய அரசுதான் காரணம் என்று அம்மா சொல்லிவிட்டார். ஏனென்றால் அம்மாவுக்கு பொய் சொல்லவே தெரியாது. எனவே அம்மா சொல்லிவிட்டார். ஆகையினாலே மக்களை திரட்டி நாம் மத்திய அரசுக்கு எதிராக போராட வேண்டும் என்று ஒரு போராளி புறப்பட்டிருக்கிறார். நண்பர்களே, நான் நேற்றைக்கு முன்தினம் கரூரிலே பேசுகிற போது அந்த செய்தியை, புள்ளி விவரத்தை நண்பர் அவர்கள் சின்னா அவர்கள் பேசுகிற நேரத்திலே குறிப்பிட்டதை போல நான் தினமணியில இருந்து அல்ல, தினத்தந்தியில இருந்து அல்ல, முரசொலி விடுதலையில இருந்து அல்ல, அவளுடைய தினமலரில இருந்து கூட அல்ல, நமது எம்ஜிஆர் பத்திரிகையில இருந்து எடுத்து காட்டினேன். நமது எம்ஜிஆரில் அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நேற்றைக்கு முரசொலியில் என்னுடைய அந்த பேச்சை மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இன்றைக்கு அம்மையார் என்ன சொல்லுகிறார்? கடந்த 6 மாத காலமாக இதை இங்கே இருக்கிற பெரியோர்கள், பொதுவான மக்கள், நடுநிலையாளர்கள், இன்னும் சொன்னால் அன்பிற்குரிய அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் கூட கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் இந்த செய்தியை ரகசியமாகவாவது மனசுக்குள் உள்வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வெளியே சொல்ல முடியாது, எனக்கு தெரியும். ரகசியமாகவாவது உள்வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ரகசியமாகவாவது நமது எம்ஜிஆரை புரட்டி பார்த்து நான் சொல்வது சரிதானா என்று பாருங்கள். இன்றைக்கு இந்த அம்மையார் சொல்லுகிறார், கடந்த 6 மாத காலமாக நாங்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்தும் மத்திய அரசிடமிருந்தோ திட்டக்குழுவிடமிருந்தோ ஒரு காசு கூட வரவில்லை. அதனால் தான் வேறு வழி இல்லாமல் நான் விலைவாசியை உயர்த்தி இருக்கிறேன் என்று அறிக்கை விடுகிறார். அதை நம்முடைய பத்திரிகைகள் எல்லாம் ஆமாமாம், அம்மா சொல்லுவது உண்மைதான் என்று சொல்லுகிறார். இதே அம்மாதான், இந்த அம்மா என்கிற வார்த்தையே தமிழில் கெட்டு போய் தொலைந்து விட்டது. என்ன செய்யும்? இதே அம்மாதான் தமிழில் இருக்கிற சொற்களிலேயே மிக அழகான சொல் அம்மாதான் சொல்லுவதற்கு இப்போது மிக கடினமாக இருக்கிறது. இதே அம்மையார் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் நமது எம்ஜிஆரில் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அதாவது 6 மாதமாக எந்த நிதியும் வரவில்லை என்று சொன்ன இவர் கடந்த 7/7/2011 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2011 நமது எம்ஜிஆர் பத்திரிகையிலே சொல்லி இருக்கிறார். நான் டெல்லிக்கு போனேன், ஏதோ ஜான்சி ராணி மாதிரி குதிரையை எடுத்துக்கொண்டு போய் பணத்தை வாங்கி கொண்டு வந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளி வந்திருக்கிறது. நான் டெல்லிக்கு போனேன், 23,000 கோடி ரூபாய் நிதி உதவி கேட்டேன். ஆனால் மத்திய அரசு 23,535 கோடி ரூபாயை கொடுத்து விட்டது. நான் கேட்டதை விட 535 கோடி ரூபாய் கூடுதலாக கொடுத்திருக்கிறது. அதோடு அம்மையார் நிறுத்தவில்லை. அடுத்து சொல்லுகிறார், இது கருணாநிதி வாங்கி வந்த தொகையை விட அதிகம். அதானே போட்டிய, கருணாநிதி வாங்கி வந்த தொகையை விட அதிகம். மைனாரிட்டி அரசாக இருந்த திமுக அவருக்கு எப்போதும் அதை சொல்லவில்லை என்றால் அன்றைக்கு தூக்கம் வராது. ஒரு நாள் பொழுதுக்கு ஒரு முறையாவது மைனாரிட்டி திமுக அரசு சொல்ல வேண்டும். இன்றைக்கு காலையிலே தான் கலைஞர் அவர்கள் நம்முடைய இஸ்லாமிய நண்பர்களின் வீட்டு திருமணத்தில் பேசுகிற போது மிக சரியாக சொல்லி இருக்கிறார். மைனாரிட்டி அரசு மட்டுமல்ல, இது மைனாரிட்டி கட்சி கூட. மைனாரிட்டி மக்கள், சிறுபான்மையினர் மக்களுக்கு என்றைக்கும் தோழனாக இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் மைனாரிட்டி கட்சி தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த அம்மையார் அத்வானிக்கு வாழ்த்து சொல்லுவதற்கு தம்பிதுரையை அனுப்புகிறவர். இன்றைக்கு ஒரே நேரத்தில் கலைஞர் எங்கே இருக்கிறார், தம்பிதுரை எங்கே இருக்கிறார் என்பதை என்னுடைய அன்புக்குரிய மனிதனைய மக்கள் கட்சி தோழர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் போயஸ் தோட்டத்திற்கு போய் வந்த அனுபவம் அவர்களுக்கு உண்டு. போயஸ் தோட்டத்திற்கு போய் வருகிற மாதிரி அனுபவம் உலகத்திலே வேற எதுவும் இருக்க முடியாது. நண்பர்களே, கோபாலபுரத்துக்கு போய் அவமானப்பட்டு திரும்பிய தலைவர்களும் கிடையாது. போயஸ் தோட்டத்துக்கு போய் அவமானப்படாமல் திரும்பிய தலைவர்களும் கிடையாது. அது கடைசி வரைக்கும் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் நம் தலைவர்களுக்கு ஒரு ஆசை, இன்னொரு முறை அவமானப்படக்கூடாதா என்று ஆசைப்பட்டு மறுபடியும் போவார்கள். அது வேறு. எனவே இன்றைக்கு சிறுபான்மையினரை பற்றி கலைஞர் பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்திலே தான் அத்வானிக்கு ஆதரவு தெரிவித்து தம்பிதுரை அந்த அம்மையார் அனுப்பி வைத்தார். அத்வானிக்கு மட்டுமல்ல, அடுத்து வரப்போவது அத்வானியா மோடியா என்று அவர்களுக்குள்ளே இருக்கிற சண்டையில் அம்மையார் சிந்தித்து பார்த்தால் 2 பேரோடும் ஒரு நட்பு வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய நண்பர்கள், நான் திருப்பனந்தாளிலே கொஞ்ச நாள் பணியாற்றினேன். இந்த சுற்றுலா வருகிற நம்முடைய மக்களை நான் பார்த்திருக்கிறேன். தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து அர்ச்சனை செய்துவிட்டு
வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போய் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து விட்டு நாகூருக்கு போய் சர்க்கரையும் வாங்கி கொடுத்து விட்டு வந்து விடுவார்கள். யாரோடும் பிரச்சனை வேண்டாம் என்று நினைக்கிற இயல்பான நல்ல மனிதர்கள் நம் மக்கள். எவனோடும் சிக்கல் வேண்டாம். ஏனென்றால் ஒரு கடவுள் இல்லை, இன்னொரு கடவுள் இருந்து விட்டால் என்ன செய்வது என்பதனாலே எந்த கடவுளோடும் சிக்கல் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுகிற மாதிரி அத்வானியோடும் சிக்கல் வேண்டாம், மோடியோடும் சிக்கல் வேண்டாம் என்று மோடி உண்ணாவிரதம் இருந்தார். உலகத்திலேயே வியப்பான உண்ணாவிரதம் அதுதான். மத நல்லிணக்கத்திற்காக மோடி உண்ணாவிரதம் இருக்கிறார் என்பதை விட நல்ல நகைச்சுவை உலகத்திலே உண்டா? அவர் சொன்னார், நான் மத நல்லிணக்கம் என்று சொல்லுவதிலே இஸ்லாமியர்களும் அடக்கம் என்றார். நண்பர் ஆஜாகனி தொலைக்காட்சியில் சொன்னார், ஆம், இஸ்லாமியர்களை அடக்கம் செய்வதுதான் அவருடைய நோக்கம் என்று குறிப்பிட்டார். எனவே அப்படிப்பட்ட மோடி உண்ணாவிரதம் இருந்த போது 2 மக்களவை உறுப்பினர்களை அனுப்பி தன் வாழ்த்துக்களை தெரிவிக்க சொன்ன ஜெயலலிதா அவர்கள், நான் கேட்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் இடிந்த கரையில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்களே, ஒரு கவுன்சிலரையாவது அனுப்பி உங்கள் வாழ்த்துக்களை, உங்கள் ஆதரவை தெரிவித்தீர்களா? மோடி உண்ணாவிரதம் இருந்தால் அதிமுகவினுடைய மாநில உறுப்பினர்கள் பறந்து போகிறார்கள். மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. எனவே இந்த இடத்திலே நான் மறுபடியும் அந்த ஜெயலலிதாவினுடைய அறிக்கையை தொடர்கிறேன். 535 கோடி ரூபாயை நான் கூடுதலாக வாங்கி கொண்டு வந்தேன். மைனாரிட்டி திமுக அரசு பெற்று வந்த தொகையை விட நான் வாங்கி வந்த தொகை 3467 கோடி ரூபாய் அதிகம். நீங்கள் அந்த புள்ளிவரம் உட்பட எல்லாவற்றையும் அந்த அம்மையார் சொன்னதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். 3467 கோடி ரூபாய் அதிகம். நான் கேட்கிறேன், 6 மாதமாக மத்திய அரசிடமிருந்து பணமே வரவில்லை என்பது உண்மையா, அல்லது 25,535 கோடி ரூபாயை வாங்கி கொண்டு வந்ததாக பெருமை பீத்தினீர்களே, அது உண்மையா? இரண்டில் ஒன்றுதான் உண்மையாக இருக்க முடியும். நிதி வரவே இல்லை என்றால் இப்போது அந்த 23,535 கோடி என்ன ஆயிற்று என்று ஒரு கமிஷன் அமைக்க வேண்டிய கட்டாயம். அதற்கு ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும். ஆனாலும் ஒன்று கவலை இல்லை, அம்மையார் வாய்தா வாங்கிக் கொள்ளுவார். 16 ஆண்டுகளாக வாய்தா வாங்கவில்லையா? வாய்தா வாங்குவது அம்மையாருக்கு புதிதா? நாளைக்கு அம்மையார் பெங்களூருக்கு போகிறார். புதிய தலைமுறை என்கிற தொலைக்காட்சியில நானும் அதிமுகவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேருக்கு நேராக பேசுகிற போது அவர் சொன்னார், கொள்கை பேசினால் கோட்டைக்கு போகலாம், கொள்ளை அடித்தால் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டி இருக்கும் என்றார். அன்றைக்கு தான் அம்மையார் பெங்களூருக்கு போனார். அவருக்கு தெரியாதோ என்னவோ. நான் கேட்டேன், இன்றைக்கு பெங்களூர் போயிருக்கிறாரே, அது கொள்கை பேசுவதற்காகவா என்று கேட்டேன். தொலைக்காட்சியில பயந்து போய் வெட்டி விட்டார். இன்றைக்கு அவர் பெங்களூர் போயிருக்கிறாரே, அது கொள்கை பேசுவதற்காகவா? தெரியவில்லை நமக்கு. அங்கே போவதற்கு கூட சாதாரணமாகவா போய்விட்டார்? 16 ஆண்டுகளாக கெஞ்சி கூத்தாடி நீதிபதிகள் கேட்டு, உங்களுக்கு விருப்பமான நாளில் வாருங்கள், நீங்கள் சொல்லுகிற இடத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டு, சரி போனால் போகிறது என்று ஒரு முறை போனார். 1339 கேள்விகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். திருக்குறளை விட கொஞ்சம் அதிகம். அதுல இன்னமும் 700 கேள்விகள் மிச்சம் இருக்கின்றன. நாளைக்கு அவை வரலாம். அது போகிற போது என்ன சொன்னார்? அவ்வளவு எளிமையாக போய்விட்டாரா? எளிமையாக போய்விடுவாரா? என்ன சொன்னார்? எனக்கு பாதுகாப்பு இருக்காது. நல்லது, உச்ச நீதிமன்றம் சொன்னது, உங்களுக்கு போதுமான அளவு பாதுகாப்பு கொடுக்கப்படும். இப்போது என்ன சொல்லுகிறார்? கூடுதல் பாதுகாப்பு கொடுப்பதால் பெங்களூர் மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள். என்னடா, பாதுகாப்பு கொடுக்கலைன்னாலும் போக மாட்டேங்குது, பாதுகாப்பு கொடுத்தாலும் போக மாட்டேங்குது. அதுவும் பெங்களூர் மக்களை பற்றி இவ்வளவு அக்கறை இருக்கட்டும். அவர் சொன்னது போல கன்னட மக்களை பற்றி அவர் கவலைப்படுவது நியாயம்தான். நண்பர்களே, இந்த 600 பவுனுக்கு ஒரு செயின் இருக்கிறதே, 600 பவுன் தங்க நகை இருக்கிறதே, எப்படி வந்தது என்று கேட்டால், நான் குழந்தையாய் பிறந்த போது கர்நாடகத்து மகாராஜா கொடுத்தது என்று அவர் சொன்னார். பிறந்த குழந்தைக்கு 600 பவுன் போட்டால் செத்தே போய்விடும். எனவே 600 பவுன் நகையை யாராவது போடுவான். எனவே மகாராஜா கொண்டு வந்து கொடுத்தார். வைத்தியம் பார்ப்பதற்கென்றார். போகட்டும், அது அவருடைய கர்நாடக பாசம். பிறகு இன்னொரு விதமான யோசனையை அவர் நீதிமன்றத்துக்கு சொன்னார். விமான நிலையத்திலே இறங்குகிற இடத்திலே இருந்து நீதிமன்றம் தொலைவாக இருக்கிறது. எனவே நீதிமன்றத்தை விமான நிலையத்துக்கு பக்கத்திலே வைத்துக் கொள்ளக்கூடாதா? எவருக்காவது இந்த யோசனை இதுவரைக்கும் வந்திருக்கிறதா? நண்பர்களே, நான் சொல்லுவதெல்லாம் வெறும் புனைவு அல்ல, கற்பனை அல்ல, செய்தி. அப்போது நாம் தான் மேடைகளிலே நான் பேசுகிற போது சொன்னேன், அம்மா நீங்கள் இவ்வளவு சிரமப்பட வேண்டாம், ஒன்றை எளிதாக சொல்லிவிடுங்கள். இனிமேல் எந்த நீதிபதியாக இருந்தாலும் எல்லா கோப்புகளையும் எடுத்துக்கொண்டு போயஸ் தோட்டத்துக்கு வந்து விடுங்கள். எதற்காக நீங்கள் போய் அங்கே ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைத்து போயஸ் தோட்டத்துக்கு வந்தால் என்ன நடக்கும், எவ்வளவு மரியாதை கிடைக்கும் என்பதிலே நீதிபதிகளுக்கு சந்தேகம் இருந்தால் நம்முடைய இடதுசாரி தோழர்களை கேட்டுக்கொள்ளலாம். கடைசி வரைக்கும் ஐயப்பாடு இருக்குமானால் தாப்பாண்டியனவர்களுக்கு தொலைபேசி போட்டாவது கேட்டுக்கொள்ளலாம். ஒரு பெரிய வியப்பு, தேர்தல் நேரத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக போயஸ் தோட்டத்திற்கு போனார்கள்.
கடைசி வரைக்கும் நம்மாலே கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் யாரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அங்கே அதிமுகவை சேர்ந்த ஒரு பயலும் இல்லை. இவர்களே 4 பேர் போய் எதிரெதிரே 2 பேராக உட்கார்ந்து கொண்டு பேசி முடித்து விட்டு பேச்சுவார்த்தை நடத்திய ஒரே கட்சி உலகத்திலே அவர்கள் மட்டும்தான். ஆனால் பிறகு இப்போது சொல்லுகிறார்கள் குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கவில்லை என்று. பாவமாகத்தான் இருக்கிறது, என்ன செய்வது? எனவே நீதிபதிகளுக்கும் நாம் சொல்லலாம், அப்படி வர நேர்ந்தால் நீங்கள் ஒரு போத்தலில தண்ணீரும் ஒரு குடுவையில தேநீரும் எடுத்துக்கொண்டு வந்து விடுங்கள், அங்கே கொடுக்க மாட்டார். இதுதான் அங்கே கிடைக்கிற நீதி. எனவே இந்நாளைக்கும் நீதிமன்றத்துக்கு போகிற போது இத்தனை கேள்விகளுக்கு அவர் விடை சொல்ல வேண்டும். நண்பர்கள் பேசுகிற நேரத்திலே கூட சொன்னார்கள், அந்த வழக்கு இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறது என்று. நீங்கள் அப்படியெல்லாம் நினைத்து விட வேண்டாம். நீதிமன்றங்கள் சில நேரங்களிலே சரியாக நடைபெறுகின்றன என்பதனாலே எல்லா நேரங்களிலும் அப்படி நடக்கும் என்கிற நம்பிக்கையும் கூட எனக்கு அழுத்தமாக இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே பலவற்றை நீதிமன்றங்கள் மிக சரியாக சொல்லி இருக்கின்றன. இன்றைக்கு மதியம் கூட உடனடியாக அந்த மக்கள் நல பணியாளர்களை புதன்கிழமைக்குள் பணியில் அமர்த்தி பிறகு வியாழக்கிழமை இறுதி விசாரணையும் தீர்ப்பும் வழங்கப்படும் என்று நீதிபதி சுகுணா அவர்கள் இன்றைக்கு கூறியிருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்றால், மக்கள் நல பணியாளர்களை வேலை நீக்கம் செய்வதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்ட பிறகும் பல மாவட்டங்களில் அவர்கள் வேலைக்கு சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. அதை நீங்கள் குறிக்க வேண்டும். அது வெறும் மக்கள் நல பணியாளர்களோடு நின்றிருக்காது. அடுத்தது சாலை பணியாளர்களுக்கு அந்த வேலை தொடங்கிச்சு. ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே அவர்களை வேலையிலிருந்து நீக்கக்கூடாது என்று ஒரு தடை ஆணை இருக்கிறது. இல்லையானால் சாலை பணியாளர்களும் சேர்ந்துதான் வந்திருப்பார். எப்போதும் அந்த அம்மையாருக்கு இந்த ஏழை எளிய மக்களை பார்த்தால் ஏனோ பிடிப்பதில்லை. மக்கள் நல பணியாளர்கள், சாலை பணியாளர்கள் எல்லாம் திமுக அரசினாலே நியமிக்கப்பட்டவர்கள், அதனாலே விலக்குகிறேன் என்று சொன்னால், நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அருமையான கேள்வியை கேட்டார். சத்துணவு பணியிலே எத்தனை பேரை நீங்கள் சேர்த்தீர்கள்? யார் ஒருவரையாவது நாங்கள் வேலையை விட்டு விலக்கினோமா? ஒருவரையாவது அந்த சத்துணவு பணி கூடத்திலிருந்து வேலையை விட்டு விலக்கினோமா? காரணம், ஏழை எளியவர்கள். அவர்கள் வேறு கட்சியை சார்ந்தவர்களாகவே இருந்தாலும் கூட, முந்தைய அரசினாலே நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, அவர்களினுடைய வேலையை, வாழ்வாதாரத்தை குறைப்பது சரி என்று நினைப்பதுதான் சரியானது. சென்று ஆட்சி செய்த காரியங்களை எல்லாம் அடியோடு முடக்கி போடுவதுதான் இந்த ஆட்சியினுடைய முதன்மையான பணியா? தமிழகத்திலே மட்டும்தான் அரசியல் மாற்றம் கடந்த மே மாதம் நடந்ததா? கேரளத்திலே அரசு மாறவில்லையா? மேற்கு வங்கத்திலே அரசு மாறவில்லையா? அங்கேயெல்லாம் இப்படி கடந்த ஆட்சி கொண்டு வந்த திட்டங்களை முடக்கி போடுகிறார்களா? அல்லது ஏறத்தாழ 34 ஆண்டு காலத்துக்கு பிறகு இடதுசாரி கூட்டணிகளினுடைய ஆட்சி முடிந்து மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு புத்ததேவ பட்டாச்சாரியாரையும் அவரோடு இருக்கிறவர்களையும் கைது செய்வது ஒன்றுதான் என்னுடைய வேலை என்று அங்கே ஆட்சியிலே நடைபெறுகிறதா? சென்ற ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் சரியான திட்டங்களை எந்த ஆட்சி எடுத்து மேம்படுத்துகிறதோ அதுதான் நல்ல ஆட்சி. சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் என்கிறீர்கள். உண்மையாக வரலாற்றில் அது எம்ஜிஆர் இல்லை. நான் எம்ஜிஆரினுடைய பெயரை குறைப்பதற்காக சொல்லவில்லை. முதலாக மதிய உணவு திட்டத்தை நீதி கட்சியினுடைய ஆட்சி தான் கொண்டு வந்தது 1926. அது சென்னைக்கு மட்டும் மதிய உணவு திட்டமாக இருந்தது. பிறகு காமராஜர் அவர்கள் அதை மேலும் விரிவுபடுத்தினார்கள். அதற்கு பிறகு எம்ஜிஆர் அந்த சத்துணவு திட்டத்தை இன்னமும் செழுமைப்படுத்தினார். தலைவர் கலைஞர் அவர்கள் மேலும் வாழைப்பழமும் முட்டையும் கொடுத்து அந்த சத்துணவு திட்டத்தை அல்ல நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றினாரே. எனவே அந்த ஆட்சியில செய்யப்பட்டது என்று யாராவது கலைத்தார்களா? வாஜ்பாயினுடைய ஆட்சியில தான் தங்க நாற்கரண சாலை திட்டம் கொண்டு வரப்பட்டது. பிஜேபிக்கும் நமக்கும் என்றைக்கும் எந்த உடன்பாடு இல்லை. கருப்பு சட்டைக்கும் காவி சட்டைக்கும் நட்பு எப்போதாவது வருமா? ஒரு நாள் வராது. ஆனாலும் என்ன, அது அவர்கள் ஆட்சியில செய்தது என்பதற்காக அவர்கள் செய்த அனைத்தையும் நாம் குறை சொல்ல வேண்டுமா? பிஜேபியினுடைய ஆட்சியிலே தான் தங்க நாற்கரண சாலை வந்தது. ஆனால் அதை மன்மோகனுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகும் அந்த திட்டம் தொடர்ந்ததா இல்லையா? தொடர்ந்த காரணத்தினாலே தானே சென்னையில இருந்து 5.5 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் திருச்சிக்கு போக முடிகிறது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் நல்ல திட்டங்களை தொடர்வதுதான் அடுத்த ஆட்சிக்கு அழகு. நண்பர்களே, 108 என்பது இன்றைக்கு எப்படி இருக்கிறது? முன்பெல்லாம் ஒருவருக்கு உடல் நலமில்லை என்றால் அவன் கீழே விழுவதற்குள் 108 வந்து நின்றது. இன்றைக்கு 108க்கே கொஞ்சம் உடல் நலம் இல்லாமல் போய்விட்டது, காணவில்லை. கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ன ஆயிற்று? பொது காப்பீட்டு திட்டமாக வரப்போகிறது என்று அறிவித்தார்கள். இன்னும் எத்தனை உயிர் போனதற்கு பிறகு அந்த திட்டம் வரும்? அது யாருக்கு உதவிற்று? இதோ நான் வேடிக்கைக்கு சொல்லவில்லை. உழவர் சந்தைகள், பெரியார் சமத்துவபுரங்கள் அடுத்த அம்மையாரின் கண்களில் பட்டிருக்கின்றன என்று நம்ப தகுந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. உழவர் சந்தைகள் யாருக்கு எதிரானவை? அது என்ன அதிமுகவுக்கு எதிரான உழவர் சந்தைகளா? என்ன வேடிக்கை என்றால்,
இத்தனை கொடுமைகளுக்கு பிறகு நான் பல நேரங்களிலே சொன்னேன், கலைஞர் ஆட்சியிலே அந்த 108 செய்த அளவுக்கான பெரிய சாதனையை நாம் எண்ணி பார்க்க முடியாது. அந்த 108 போய் உயிர் பிழைத்து வந்தவன் கூட திரும்ப வந்து இரட்டை இலைக்கு வாக்களித்து விட்டானே, எப்படி நடக்கிறது இது? ஆனால் எல்லாம் அப்படி என்று கருத முடியாது. உள்ளாட்சி தேர்தலிலே கூட ஆதிமாறன் வெற்றி வாய்ப்பை இழந்தாரா அல்லது வெற்றி வாய்ப்பை இழந்ததாக அறிவிக்கப்பட்டாரா என்று எனக்கு தெரியாது. என்றைக்கும் நம்முடைய சோ ஐயர் இருக்கிற வரைக்கும் இந்த அம்மையாருக்கு கவலை இல்லை. வென்றவர் தோற்றார், தோற்றவர் வென்றார் என்று இலக்கியத்திலே வரும். அது எப்படி என்று கேட்டால் சோ ஐயருக்கு தான் தெரியும். உண்மையை சொன்னால் அவர் ஐயரே இல்லை. வைத்தியநாத ஐயர் மாதிரி சோ ஐயர் ஐயர் இல்லை. அவருடைய தந்தையார் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஐயர்களுக்கு இணையாக நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைப்போம் என்று வைத்தார். ஆனால் இவர் ஐயராகவே ஆகி தொலைந்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லை. எனவே தேர்தல் ஆணையத்தோடும் காவல்துறையோடும் கைகோத்துக் கொண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தல்களினுடைய முடிவை வைத்துக் கொண்டு நான் எதையும் சொல்லவில்லை. ஒன்றை அடிப்படையாக சொல்ல வேண்டுமானால், வெறும் தேர்தலினுடைய வெற்றி தோல்விகள் திராவிட இயக்கத்தினுடைய எதிர்காலத்தை முடிவு செய்யாது. தேர்தலிலே நிற்பது என்பதை 56 திருச்சி மாநாட்டுக்கு பிறகு எடுத்த முடிவுதானே. தேர்தலிலே வெற்றி பெற்றால் நம்முடைய லட்சியம் நிறைவேறிவிடும், தேர்தலிலே தோற்று போனால் கட்சி அழிந்து விடும் என்று சொன்னால் 1967 ஆண்டே முதல் வெற்றியை திமுக கழகம் பெற்றுவிட்டது. லட்சியம் முடிந்து விட்டதா? அல்லது தேர்தல் தோல்வியோடு திமுக கழகம் அழிந்து போகும் என்று சொன்னால் 1991 நாம் சந்தித்த தோல்வியை விடவா வேறு யாராவது தோல்வியை சந்தித்து விட போகிறார்கள்? 234 இடங்களில் 33 இடங்களுக்கு தேர்தல் நடந்தது. ஒரே ஒரு இடம் இடைத்தேர்தல். 33 இடங்களில் 232 இடங்களில் நாம் தோற்று போனோம். துறைமுகத்திலே மட்டும்தான் கப்பல் தலைவரின் கப்பல் கரையேறிற்று. கட்சி அடிந்து போய்விட்டதா? மறுபடியும் இடவில்லையா? என்ன காரணம் என்றால், திராவிட இயக்கம் தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்லை. திராவிட இயக்கம் தேர்தலில் பங்கெடுத்துக் கொள்கிற ஒரு கட்சியாக திமுக கழகம் வளர்ந்தது என்பதை தவிர திராவிட இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது? நம்முடைய அக்பர் அவர்கள் படித்து காட்டினார்களே, அந்த வரிகளிலே தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லி இருக்கிறாரே, அந்த 4 வரிகளை மறுபடியும் சிந்தித்து பாருங்கள். அதிலே தான் திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தின் தோற்றத்திற்கான அத்தனை காரணங்களும் இருக்கின்றன. பாரதிதாசன் சொல்லுவார், மனிதருள் நீயும் ஓர் மனிதன் மன்னன், நீயும் மனிதனடா மண் இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு கவிஞன் தேவையா? நீ மனிதருள் நீயும் ஓர் மனிதன் மண் இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு இயக்கம் தேவையா? தேவைப்பட்டது. அந்த தேவையை நிறைவு செய்த இயக்கம் தான் திராவிட இயக்கம். மனிதருள் நீயும் ஓர் மனிதன், இடுப்பில் கிடக்கும் துண்டை எடுத்து தோளில் போட்ட இயக்கம் திராவிட இயக்கம். அடுப்பங்கரையை விட்டு வெளியே பெண்களுக்கு படுக்கை அறையை தவிர வேறு இடங்களில் வேலை இல்லை என்று சொன்ன சமூகத்தை மாற்றி அமைத்த இயக்கம் தான் திராவிட இயக்கம். பயமறியாத பார்ப்பன எதிர்ப்பு சுயமரியாதை இயக்கம் தான் திராவிட இயக்கம். எனவே அந்த இயக்கம் அதனாலேதான் அன்றைக்கு சொன்னது, நீ மனிதருள் நீயுமோர் மனிதன் மண் அன்று இமை திற எண்ணுவாய் நன்றாய் தோளை உயர்த்து சுடர்முகம் தூக்கு மீசையை முறுக்கி மேலே ஏற்று என்று பாரதிதாசன் சொன்னதெல்லாம் நீயும் மனிதன், நீயும் அந்த சுயமரியாதை உணர்வோடு இரு. எதற்காக திராவிட இயக்கம் தொடங்கப்பட்டது? அடுத்த ஆண்டு 1912 வருமானால் திராவிட இயக்கம் தொடங்கி ஏறத்தாழ 1 நூற்றாண்டு காலம் ஆகிறது. 1916 தொடங்கிய தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தான் திராவிட இயக்கத்தின் முன்னோடி என்று நாம் கூறுவது வழக்கு. ஆனால் அதற்கும் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிடர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை முதலில் மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்கிற பெயரில், பிறகு திராவிடர் சங்கம் என்கிற பெயரில் உருவாக்கியவர் நம்முடைய அருமை தலைவர் டாக்டர் நடேசனார். அவர் உருவாக்கிய அந்த இயக்கம் எதற்காக? எல்லோருக்கும் கல்வி வேண்டும் என்பதற்காக. படிப்பு என்பது பார்ப்பனர்களுக்கு மட்டுமே உரியதல்ல, அத்தனை பேருக்கும் உரியது என்று சொல்லுவதற்காக. எங்களுக்கு கல்வி கூடம் வேண்டும், எங்களுக்கு நூலகம் வேண்டும், எங்களுக்கு பொது வாசகசாலைகள் வேண்டும் என்று எழுந்த இயக்கம் தான் திராவிட இயக்கம். நூலகங்களை திறப்பதற்காக எழுந்த இயக்கம் திராவிட இயக்கம். நூலகத்தை மூடுவதற்காக வந்திருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. நண்பர்களே, அண்ணா 100 நூலகத்தை மூடுகிறார், புரட்சி கவிஞர் செம்மொழி ஆய்வு நூலகத்தை அகற்றுகிறார் என்றால் இவைகளெல்லாம் தற்செயலான நிகழ்வுகள் அல்ல. அது திட்டமிடப்பட்ட சதி என்பதை நாம் அழுத்தமாய் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு இடத்திலே நூலகத்தை திறந்து வைப்பதற்காக ரிப்பன் என்று சொல்லுகிற அந்த துணி பட்டையை வெட்டுகிற போது நான் சொன்னேன், ஒவ்வொரு நூலகத்தினுடைய இந்த துணி பட்டையை வெட்டுகிற போதும் எனக்கு ஒரு பூணூலை வெட்டிய நிறைவு வருகிறது என்று சொன்னேன். காரணம், பூணூல் போட்டவர்கள் நம்மை படிக்க கூடாது என்று சொன்னார், நூலகங்கள் நம்மை உள்ளே வா படி என்று சொல்லுகிறது. ஏன் இந்த அம்மையாருக்கு நூலகத்தின் மீது கோபம்? ஏன் வள்ளுவர் மீது கோபம்? எதற்காக வள்ளுவரினுடைய படங்கள் எல்லாம் பாட புத்தகங்களிலே மறைக்கப்படுகின்றன? வேறொன்றும் இல்லை, அந்த பாவிதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லிவிட்டு போறான்.
பிறப்பு ஒவ்வாது, தலையில் பிறந்தவனும் தோளில் பிறந்தவனும் இடையில் பிறந்தவனும் காலில் பிறந்தவனும் வேறு வேறு என்று சொன்ன மனுநீதியை உடைத்து போட்டு மனிதன் சமமானவன், எல்லோரும் ஒன்றுதான், பிறப்பினால் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் பாட்டனுக்கு பாட்டன், நம் மூத்த தமிழன், நம் முகவரி வள்ளுவன் சொன்னானே, அந்த கோபத்தினால் அந்த அம்மையார் வள்ளுவரை மறைக்கிறார், பாட புத்தகங்களை கிழிக்கிறார். திருச்சி சிவா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார், என்ன இவர்கள் பாட புத்தகங்களை எல்லாம் கிழிக்கிறார்களே என்று. நான் சொன்னேன், வருத்தப்படாதீர்கள், எழுத தெரிந்தவர்கள் முதலமைச்சராக இருந்த போது எழுதினார்கள், கிழிக்க மட்டுமே தெரிந்தவர்கள் முதலமைச்சரான பிறகு கிழிக்கிறார்கள். நாம் என்ன செய்வது? அவரவர்களுக்கு தெரிந்ததைத்தான் அவரவர்கள் செய்ய முடியும். ஆகையினாலே நண்பர்களே, இன்றைக்கு நூலகத்தை அவர் இடம் மாற்றுகிறேன் என்று சொல்வது ஒரு நாகரிகமான சொல்லாட்சி. இடம் மாற்றுகிறோம் என்கிற பெயரில் இழுத்து மூடுவதுதான் அவர்களின் நோக்கம். பிறகு அடுத்த கேள்வி, உங்களுக்கு நூலகம் வேண்டும், மருத்துவமனை வேண்டாமா? என்ன இரண்டில் ஒரு விரலை தொடுகிற காரியமா இது? ஏதாவது ஒன்றுதான் எங்களுக்கு வேண்டுமா? ஒரு நாட்டுக்கு நூலகம் வேண்டும், ஒரு நாட்டுக்கு மருத்துவமனை வேண்டும், ஒரு நாட்டுக்கு கல்வி கூடங்கள் வேண்டும், ஒரு நாட்டுக்கு வணிக நிறுவனங்கள் வேண்டும், ஒரு நாட்டுக்கு சிறைச்சாலை கூட வேண்டும். ஆனால் ஏதாவது ஒன்றுதான் உனக்கு என்று சொல்லுகிற ஆட்சி இந்த நாட்டிலே இந்த ஆட்சியாகத்தான் இருக்கிறது. மருத்துவமனை வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை, ஆனால் திரும்புகிற இடமெல்லாம் மருத்துவமனையா? மிகப்பெரிய தலைமைச் கட்டடம் எழுந்து நிற்கிறது, என்ன செய்ய போகிறீர்கள்? மருத்துவமனை ஆக போகிறேன். மத்திய சிறைச்சாலை இடிந்து கிடக்கிறது, என்னவாகிறது? அது மருத்துவமனை ஆக போகிறது. இந்த நூலகத்தை இடமாற்றி விட்டு என்ன செய்ய போகிறீர்கள்? மருத்துவமனை ஆக போகிறோம். ஏதோ தன்னுடைய ஆட்சியில் மக்களுக்கு மருத்துவமனை மட்டும்தான் தேவை என்றவர் முடிவு செய்து விட்டாரா என்ன என்று நமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் மருத்துவமனை ஆக்குவேன் என்று சொல்லுவது இப்போதும் நாங்கள் சொல்லுகிறோம், எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் சொல்லுகிறோம். அதிமுக தோழர்கள் இருந்தால் நாங்கள் சொல்லுவது நியாயமா என்பதை எண்ணி பாருங்கள். நூலகம் இடமாற்றம் செய்வதை, விலை உயர்வை விஜயகாந்த் போன்றவர்களே கண்டுபிடித்து விட்டார்கள். விஜயகாந்துக்கே புரிந்து விட்டது என்றால் எல்லோருக்கும் புரிந்து விட்டது என்று பொருள் நண்பர்களே. எனவே இன்றைக்கு அவரே அதை எதிர்த்து கண்டித்து சொல்லி இருக்கிறார். நாங்கள் இப்போதும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் ஒரு அன்பான வேண்டுகோளாகவே நான் மேடையில் வைக்கிறேன். அம்மையார் அவர்களே, நீங்கள் இதை போல மிக நேர்த்தியான அழகான இன்னொரு குழந்தைகள் நல மருத்துவமனையை கட்டுங்கள். யார் வேண்டாம் என்று சொன்னார்கள்? பெரியோர்களே, என்றைக்கும் ஆக்கி புகழ் பெற வேண்டுமே தவிர அழித்து புகழ் பெற முடியாது. திருவிளையாடல் என்கிற படத்திலே தருமையாக நடித்த நாகேஷ் தான் வேடிக்கையாக சொல்லுவார், பாட்டு எழுதி புகழ் பெற்றவன் சில பேர், பாட்டில் குறை கண்டுபிடித்தே புகழ் பெற்றவன் சில பேர் என்று. இந்த அம்மையார் இருப்பதை அழித்து மாற்றியே புகழ் பெற வேண்டும் என்று கருதுகிறார். நாங்கள் சொல்லுகிறோம், உண்மையிலேயே இந்த 9 தளங்களில் உயர்ந்து நிற்கிற அந்த நூலகம் இருக்கிறதே, அது வெறும் நூலகம் அல்ல நண்பர்களே, அது வெறும் செங்கலால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல நண்பர்களே, அது நூற்றாண்டுகளுக்கு தமிழனின் பெருமை பேசும் வானுயர்ந்த அறிவார்ந்த கோயில். அது சிங்கப்பூருக்கு சென்ற வாரம் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களோடு நான் சென்றிருந்த போது சிங்கப்பூரிலே இருக்கிற தேசிய நூலகத்தை போய் பார்க்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அந்த நூலகம் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய முதல் நூலகம். 2வது நூலகத்தை கலைஞர் சென்னையிலே உருவாக்கி இருக்கிறார். அந்த நூலகத்தை நாங்கள் பார்த்த போது 16 தடங்களில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற சிங்கப்பூரியனிடத்திலே நான் கேட்டேன், இந்த நூலகம் பற்றி உங்கள் மக்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார் ஆங்கிலத்திலே, இட் இஸ் அவர் நேஷனல் பிரைட் என்று சொன்னார். இது எங்களின் தேசிய பெருமிதம் என்று நூலகத்தை சொன்னார். எங்கள் தமிழனுக்கு தேசிய பெருமிதம் வேண்டாமா? எங்கள் தமிழ் இனத்துக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு மிகப்பெரிய அழகு களஞ்சியம் அறிவு பெட்டகம் வேண்டாமா? எங்கள் நூலகத்தை நீங்கள் இடம் மாற்றுகிறீர்கள் என்பது அங்கே படித்துக் கொண்டிருந்த ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி சொன்னார், இந்த நூலகம் ஒரு அலிபாபாவின் பொக்கிஷம் போல தோண்ட தோண்ட வருகிறது. எத்தனை ஆயிரம் புத்தகங்கள், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் விலை உள்ள நூல்கள் இன்றைக்கும் அங்கே இருக்கின்றன. மருத்துவ கல்லூரியிலே இல்லாத நூல்கள், பொறியியல் கல்லூரியிலே இல்லாத நூல்கள் இன்றைக்கு அந்த நூலகத்தில் இருக்கின்றன. நான் இங்கே இருக்கிற மக்களை எல்லாம் கட்சி அரசியலை தாண்டி கேட்கிறேன், அருள் கூர்ந்து நீங்கள் மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு அந்த நூலகத்தை பார்த்து வாருங்கள். அப்படி ஒரு நூலகத்தை நாம் பார்க்க முடியாது. சிங்கப்பூரிலே நான் பார்த்த நூலகத்திலே கூட குழந்தைகளுக்கான பகுதி இத்தனை அழகாக இல்லை. குழந்தைகளுக்கான பகுதியை எண்ணி எண்ணி கலைஞர் அவர்கள் தோட்டா தரணி என்கிற திரைப்பட கலைஞரை கொண்டு அத்தனை அழகாக அமைத்திருக்கிறார். உள்ளே ஒரு பெரிய மரம் இருக்கிறது, மரத்திலே பறவைகள், கனிகள். அதை பார்க்கிற போதே குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ஆசை வருகிறது. திரைப்படங்களுக்கும் பூங்காக்களுக்கும் மட்டுமல்ல, அந்த நூலகத்திற்குள்ளேயும் பிள்ளைகள் துள்ளி குதித்து போகிற அழகை நாங்கள் பார்க்க முடிந்தது. பிள்ளைகள் படித்து விடுகிறார்களே என்று தம்மையார் நினைக்கிறாரோ என்னவோ,
சிலர் கேட்டார்கள், ஹிலாரி கிளின்டனே வந்து பாராட்டி விட்டு போனாரே, பிறகு ஏன் இந்த நூலகத்தை இழுத்து மூட வேண்டும் என்று இவர் நினைக்கிறார் என்று. ஒருவேளை அதுவே காரணமாக இருக்கலாம். இன்றைக்கு ஹிலாரி கிளின்டன் பாராட்டுகிறார், நாளைக்கு உலக தலைவர்கள் பாராட்டுவார்கள். இந்த பாராட்டுகள் எல்லாம் யாருக்கு போய் சேரும் என்றால் காலகாலத்துக்கு அது கலைஞருக்கு போய் சேர்ந்து விடுமே என்கிற காழ்ப்புணர்ச்சியை தவிர நூலகத்தை இடமாற்றுவதற்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணம் உண்டா? உங்களால் சொல்ல முடியுமா? நான் வைக்கிற வேண்டுகோள் வேறொன்றும் இல்லை. 9 தடங்களில் உயர்ந்து நிற்கிற அந்த அழகான நூலக கட்டிடத்தை போல இன்னொரு இடத்தில் அதைவிட ஒரு தடத்தை கூட்டி 10 தடங்களில் ஒரு நேர்த்தியான குழந்தைகள் நல மருத்துவமனையை நீங்கள் கட்டினால் அது உங்கள் புகழை பேசாதா? நாங்கள் கூட பாராட்ட மாட்டோமா? நூலகம் ஐயாவின் புகழ் பாடுமானால் அந்த மருத்துவமனை அம்மாவின் புகழ் பாடட்டுமே. எங்களுக்கு என்ன? நாட்டு மக்களுக்கு நல்லவைகள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோமே தவிர இருப்பவைகளை அழிப்பதும் சிதைப்பதும் இடமாற்றம் என்கிற பெயரில் இழுத்து மூடுவதும் ஒரு நாள் வரலாற்றில் நீங்கள் இடம்பெற முடியாது என்பதற்கான உத்தரவாதங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இவற்றையெல்லாம் செய்து யார் இந்த நூலகத்தை சிதைத்தார்கள்? இப்போது சொல்லுகிறேன், ஒருவேளை நீதிமன்றங்களினுடைய தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த அம்மா போவார். அவர் டெல்லி வரைக்கும் போகாமல் ஒரு நாள் ஓய மாட்டார். எதுவாக இருந்தாலும் அங்கே சொன்னதற்கு பிறகுதான் கேட்பார். ஒருவேளை மாறி போனால் கூட காலமும் வரலாறு என்ன சொல்லும் தெரியுமா? இத்தனை பெரிய நூலகத்தை உருவாக்கியவர் கலைஞர், அதை சிதைத்தவர் ஜெயலலிதா என்றுதான் குறிக்குமே தவிர அதை ஒரு நாளும் பெருமையாய் பேசார். எத்தனை புத்தகங்கள்! அந்த நூலகத்தினுடைய இன்னொரு மிகப்பெரிய சிறப்பை நான் சொல்லுகிறேன். 250 ஆண்டுகளுக்கு முன்னால் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அச்சடிக்கப்பட்ட நூல்களும் அங்கே இருக்கின்றன. நேற்றைக்கு வெளியான நூல்களும் அங்கே இருக்கின்றன. 1647 ஆண்டு மழவை மகாலிங்க ஐயரால் பதிப்பிக்கப்பட்ட திருக்குறளின் பதிப்பு அந்த நூலகத்தில் இருக்கிறது. நான் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகவில்லை. நான் சொல்வதெல்லாம் நீங்களும் அங்கு போய் ஒரு முறை பார்த்தால் தெரியும். 1847 என்பது எங்கே இருக்கிறது? அந்த ஆண்டில் மழவை மகாலிங்க ஐயர். அதற்காகத்தான் நான் மறுபடியும் அதை அழுத்தமாய் சொல்லுகிறேன். இது ஐயர் பதிப்பித்த புத்தகம் என்பதற்காக கலைஞர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரா? வைத்தியநாத ஐயர் கூட புத்தகம் எழுதினால் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். தினமலர் ஐயர் கூட எழுதினால் நாம் வேண்டாம் என்று சொல்ல போவதில்லை. ஆனால் எழுதிய புத்தகங்களை கிழிப்பவர்களை நாம் எப்படி அனுமதிப்பது? அந்த திருக்குறள் பதிப்பு புத்தகமும் இருக்கிறது. நேற்றைக்கு வெளிவந்த புத்தம் புதிய நூலும் இருக்கிறது. முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் எழுந்து நிற்கிற நூலகமாய் தமிழருக்கு ஒரு நூலகத்தை கலைஞர் ஆக்கி தந்திருக்கிறார். அந்த அழகு பெட்டகத்தை, அறிவு களஞ்சியத்தை அழிக்க நினைப்பது என்ன நியாயம்? மக்கள் நல பணியாளர்களை தெருவிலே நிறுத்துவது என்ன நீதி? எனவே நாம் நியாயம் கேட்கிறோம், நீதி கேட்கிறோம். தெருக்களிலே வந்து மக்கள் மன்றத்திலே கேட்கிறோம். காரணம், எல்லாவற்றையும் நீதிமன்றத்திலே தீர்த்து விட முடியாது. சிலவற்றை நாம் நீதிமன்றத்திலே தான் தீர்க்க வேண்டி இருக்கும். மக்களிடம் விழிப்புணர்ச்சி வராத வரையில் எதுவும் நிகழாது. அடிப்படையாக நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இது பொழுது போகாததற்காக நாங்களும் பேசவில்லை, நீங்களும் கேட்கவில்லை. இங்கே வந்து நின்று இவ்வளவு நேரம் என் பேச்சை கேட்கிற உங்களை மதித்து தலைவணங்கி நான் சொல்லுகிறேன், பேச்சை கேட்டுவிட்டு போய்விடாதீர்கள். இது பொழுதுபோக்கு திரைப்படம் அல்ல. நாங்கள் சொல்லுகிற செய்திகள் உண்மைதானா என்று சரிபாருங்கள். உண்மையில்லை என்றால் எங்களை கேளுங்கள். உண்மைதான் என்றால் அந்த பக்கத்தில் இருக்கிற நண்பர்களை கேளுங்கள். நிதியை 23,535 கோடி வாங்கி வந்தீர்களாமே, இப்போது இல்லை என்று சொல்லுகிறீர்களே, என்ன நியாயம் என்று கேளுங்கள். இதில் வேடிக்கை என்றால், புதிதாக தலைவராக பதவியேற்றிருக்கிற காங்கிரஸ் கட்சியுடைய ஞானதேசிகன் சொல்லுகிறார், வேண்டுமானால் நான் வாங்கி தருகிறேன் என்று. ஏற்கனவே வாங்கி வந்து விட்டார் என்பது அவருக்கும் தெரியவில்லை. பாவம், காங்கிரஸ் கட்சியும் நம்முடைய தமிழக அமைச்சர்களை போல் அவ்வப்போது மாற்றிக்கொண்டே இருப்பார். அவர்கள் என்ன செய்வது? டெல்லியை பார்த்து பார்த்து ஏதாவது சொல்லுகிறார்களா என்று எண்ணி காங்கிரஸ்காரர்கள் வெட்கப்பட வேண்டாமா என்று அக்பர் கோபமாய் கேட்டார். அதையெல்லாம் அவர்கள் விட்டு நெடுநாள் ஆகிட்டு நீங்கள் நினைவுபடுத்தி பயன் இல்லை. அப்படி ஒரு வெட்க உணர்ச்சி இருந்தால் ஈழத்தமிழர்கள் கொல்லப்படுகிற போது இந்திய அரசு துணை போயிருக்குமா? நண்பர்களே, எல்லாவற்றையும் கணக்கிலே வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பேசுகிறோம், சொல்லுகிறோம். எனவே இந்த திராவிட இயக்கத்தின் அடிப்படை நோக்கங்கள் சிதைக்கப்படுகின்றன. கல்வியை கொடு, அத்தனை பேருக்கும் வேலை கொடு, அத்தனை பேருக்கும் தொழிலிலே வாய்ப்பு கொடு, சட்டமன்றத்திலே எல்லோரும் போய் நிற்பதற்கான வசதியை செய்து கொடு என்றுதான் ஜனநாயக கோட்பாடுகளிலே தான் திராவிட இயக்கம் தொடங்கிட்டு, வெறும் சமூக வெளிகளிலே மட்டுமல்ல, வீட்டிலேயும் கூட ஆணும் பெண்ணும் சமம், பெண் என்பவள் ஆணுக்கு அடிமை இல்லை, ஆணுக்கு அவள் இணையானவள் என்று எடுத்து சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம் தான். அந்த சமத்துவத்தை எல்லாம் திராவிட இயக்கத்தின் பெயரால், அண்ணாவின் பெயராலேயே சிதைப்பதற்கு ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார்களே. நீங்கள் எண்ணி பாருங்கள். அண்ணாவின் பெயரால் கட்சி, கொடியிலே அண்ணாவின் படம்,
பேசி முடிக்கிற போதெல்லாம் அண்ணா நாமம் வாழ்க. இப்போதுதான் மக்களுக்கு புரிகிறது, அது வெறும் அண்ணாவுக்கான நாமம் அல்ல, எம்ஜிஆருக்கான நாமம் அல்ல, நமக்கும் சேர்த்து போட்ட நாமம் என்று மக்களுக்கு காலங்கடந்து புரிகிறது. நண்பர்களே, பம்பரம் போல ஓடி உடைத்த தளபதிக்கு வாக்களிக்காமல் திரைப்படத்திலே பம்பரம் விட்டவர்களுக்கெல்லாம் வாக்களித்து விட்ட தமிழகத்திலே நின்றுதான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அறிவினுடைய அறிவு சாரமாக இன்றைக்கும் 90 வயதை தொடக்கூடிய வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பேராசிரியர் தேர்தலிலே தோற்று போனார் என்றால் 67 காமராஜர் தோற்று போன, அதற்கு முன்னால் அறிஞர் அண்ணா அவர்கள் தோற்று போன அந்த நிகழ்வுகளோடு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். தமிழக மக்கள் இன்னமும் தங்களுக்கான தலைவர்கள் யார் என்று புரிந்து கொள்ள மாட்டார்களா? உண்மையான தலைவர்களை உணர மாட்டார்களா? நம்மையார் திரும்ப திரும்ப சொல்லுகிறாரே, இதுதான் என் குணம், நான் கசப்பு மருந்துதான் கொடுப்பேன், சாட்டை வைத்திருக்கிறேன், சாட்டையால் அடித்துத்தான் வேலை வாங்குவேன் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறாரே. கசப்பு மருந்து அவரிடம் மட்டுமில்லை, நம்மிடமும் இருக்கிறது என்பதை தேர்தல் காலத்திலாவது நீங்கள் காட்ட வேண்டாமா? நண்பர்களே, விழிப்புற்று எழ வேண்டும் தமிழகம். இந்த தமிழகத்திலே ஒரு எழுச்சி வேண்டும். நடந்து கொண்டிருக்கிற அநீதிகளுக்கு, அடாவடித்தனங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு எதிராக போர்க்குணம் கொண்டு மக்கள் எழ வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் இந்த கூட்டங்களை கூட்டி இருக்கிறோம். வேலெடுத்து போர் தொடுத்த வீரம் எங்கே, வெங்குருதி வாழெங்கே, தோள்கள் எங்கே, கோல் எடுத்த பேரெல்லாம் ஆழ வந்தார், கொட்டாவி விட்டபடி தூங்குகின்றாய், மால் உடுத்த தமிழ் மகனே மானம் எங்கே, மயங்காதே விழி எழு பார் உலகை நோக்கு, கால் குடித்து வாழ்வதுவோ தமிழ வாழ்வு, கால் குடித்து வாழ்வதுவோ தமிழ வாழ்வு, கானகத்து புலி போத்தே வீரங்காட்டு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.